ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlog வித் Mahi ஹோம். இன்றைக்கி 2 வாரத்துக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் டைமில் நான் என்ன பண்ணேன்னா, மேக்ஸிமம் காலையில் எந்திரிச்ச உடனே நான் கோவிலுக்கு போயிட்டேன். பிள்ளைங்க தூங்கி எந்திரிக்கிற லேட் ஆகும்ல, அந்த டைமில் நமக்கு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நான் காலையில் எந்திரிச்ச உடனே கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு, கறிச்சக்கை இருக்குது இல்லையா, பலாக்காய்னு எங்கள் ஊரில் இதை சொல்லுவோம். நார்மல் பலாப்பழம் இருக்குது இல்லையா, அது இல்லை, இது வந்து பலாக்காய்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இது கறிச்சக்கைன்னு சொல்லுவோம், சில இடங்களில் சீமைச்சக்கைன்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி தீயல் வைக்கலான்னு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் தேவிக்கிட்ட நான் தேங்காய் வறுக்க சொன்னேன், இது கிரேவி பண்ணிக்கிறதுக்காக. தேங்காயும் சோம்பும் கறிவேப்பிலையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அவள்கிட்ட வறுக்க சொல்லிட்டேன். அது கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா தனியாத்தூள் போட்டுக்கிட்டேன். அது கூட ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு அவள்கிட்ட வறுக்கிறதுக்காக கொடுத்துட்டேன். அவளும் இது மாதிரி வேலைகளெல்லாம் கொடுத்தாச்சுன்னா அவள் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாள். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஆப்பம் சுடுறதுக்காக ஆரம்பித்தேன். எப்போவுமே அப்படி தான் அவள் எனக்கு கிச்சனில் சின்ன சின்ன வேலைகள் வந்து ஹெல்ப் பண்ணுவாள். அது அவள் நல்ல மூடில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாச்சுன்னா மட்டும்தான் அவள் வந்து செய்வாள். என்றைக்கும் ஒரே வேலை கொடுத்தாச்சுன்னாலும் செய்ய மாட்டாள். ஆனால் இப்போ இந்த லீவில் கொஞ்சம் கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் அவள் கற்றுக்கிட்டா. ஆல்ரெடி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இப்போ கொஞ்சம் கூடவே அவள் பழகிக்கிட்டா. ஒரு நாள் நம்ம முடியாமல் இருந்தால் கூட அவளால் ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கே தர முடியும். அந்த மாதிரி அவள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா. இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா வறுத்து எடுத்துட்டு நானும் வந்து கிரேவி பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் கிச்சனில் இருந்தோட மீனும் வந்துட்டா எங்கள் கூட விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் கிரேவி பண்ணுறதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கிட்டேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி பண்ணுறதுக்காக. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. வெங்காயம் வதங்கிறதுக்காக போட்டேன். வெங்காயம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கிக்கணும். அது சாஃப்டாகணும், கோல்டன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டானாலே போதும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் வதங்கிக்கிற அந்த நேரத்தில் அதிலே வச்சு தானே நான் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 2 பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி அதுலேயும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம போட்டுட்டு வதக்கி எடுத்தால் போதும். அப்போ தான் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சாச்சுன்னா டக்குன்னு வேகாது, சீக்கிரம் ரெடி ஆகும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கறிச்சக்கையை போட்டுக்கிட்டேன். நான் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணிப்பேன். கறிச்சக்கையும் வெங்காயம் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு மசாலா எல்லாம் அரைச்சி சேர்க்க மாதிரி அந்த மாதிரியும் வைப்பேன். இன்றைக்கி இந்த மெத்தடில் தான் வச்சேன். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஸ்டைலில் நான் பண்ணிப்பேன். அது மூழ்கிற வரைக்கும் நாம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு 2 விசில் வச்சா போதும், நல்லாவே வெந்துடும். நான் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். இது சூடானனால நான் எடுத்து காமிக்கல. ஆனால் கறிச்சக்கை வந்து வெந்துட்டு இது மசாலாவோடு சேர்ந்து இன்னும் நல்லா வேகணும். அப்போ சூப்பராக இருக்கும். மசாலா எல்லாம் உள்ளே பிடிச்சி அப்படி வேகணும். இது நம்ம வறுத்தோம் இல்லை தேங்காய், அதையெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மசாலாவோடு சேர்ந்து 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தாச்சுன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். ஆப்பத்துக்கும் சாதத்துக்கும் எனக்கு இதுதான் நான் அன்னைக்கு பண்ணிக்கிட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக சோறு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கல்யாண வீடு இருந்தது, அதுக்காக நான் போய்கிட்டேன். பிள்ளைங்க சாதம் வச்சு அந்த கிரேவியும் வச்சு ஆம்லெட்டும் தான் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பக்கத்தில் கிரேனாக்கா வந்து எங்களுக்கு மாம்பழம் கொடுத்துருந்தாங்க, மாங்காவாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதை அப்படியே பழுக்க வச்சு எடுத்துக்கிட்டோம். அதை எல்லாருமா உட்காந்துருந்து சாப்பிட்டோம். அத்தை தான் கட் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க தான் கறிவேப்பிலையும் கொடுத்தாங்க. அதுவும் ஒவ்வொரு கண்டெய்னர்லையாக எடுத்து உருவி வச்சாச்சு. தனித்தனி கண்டெய்னரில் வச்சு நாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ ரொம்ப நிறைய நாள் அது நமக்கு நிறைய நாள் இருக்கும், டக்குன்னு வாடி போகாது. எல்லாமே ஒரே கண்டெய்னரில் போட்டோன்னா மேலே உள்ளது நல்லா வரும், அடியில் உள்ளது காஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால் நான் அதிகமாக கிடைக்கும்போது இப்படி தான் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஹேண்ட்பேக் க்ளீன் பண்ணணுன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். இந்த ஹேண்ட்பேக் வாங்கி என் அக்கா தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்தா. ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இது வரைக்குமே அந்த ஹேண்ட்பேக் வந்து கேடாகலை. எப்போவுமே நான் இதை தான் வெளியில் எடுத்துகிட்டு போகிறது. அப்போது சரி இதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. முன்னாடியெல்லாம்
தண்ணியில் கொஞ்சமாக டவலை முக்கி க்ளீன் பண்ணிப்பேன். அவ்வளோவா போகாது. இப்போ எல்லாம் நான் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது. அதாவது ஆப்ப சோடா இருக்குதுல்ல, பேக்கிங் சோடாவும் டிஷ் வாஷ் லிக்விடும் கூட நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டூத் ப்ரஷ்ஷால் நல்ல பேக் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விடணும். இல்லைன்னா ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக நாம் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்ல டிஷ்யூ பேப்பரால் நல்லா தேய்ச்சி விட்டால் போதும். சூப்பராக அழகாக பளிச்சுன்னு நமக்கு க்ளீன் ஆகிடும். முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போல்லாம் நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிக்கிறது. முன்னாடி சும்மாவே ப்ளெயின் தண்ணியால் மேலோட்டமாக தொடச்சி எடுத்துப்பேன். அந்த டஸ்ட்டு மட்டும்தான் போகும், அதில் இருக்க அழுக்கு போகாது. இது ஏன்னா 3-4 வருஷம் ஆனது இல்லையா, அதனால் ரொம்பவே அழுக்காக இருக்கும். இந்த பேக் வந்து இந்த ஜிப்பெல்லாம் கேடாகலை, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் எனக்கு தூக்கி போட மனசில்லை. இது அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு க்ளீனிங் வேலைகளெல்லாம் பெருசாக பண்ணலை. ஏன்னா எனக்கு கழுத்து வந்து சுளுக்கி பிடிச்சிட்டு இருந்தது. அதனால் சரி நமக்கு இதே மாதிரி சின்ன சின்ன வேலைகள் க்ளீனிங் வேலைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரிலாம் இருந்தாச்சுன்னா வீட்டில் எந்த வேலையும் பண்ண மாட்டேன். இதே மாதிரி ரொம்ப நாளாக பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுதான் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்களா, பேக் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வித்தியாசம். இது கோல்டன் கலரில் இருந்த பேக் தான், இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நல்ல லெதர் பேக், எந்த கேடுமே இது வரைக்கும் வரலை. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். நான் எப்போவுமே இது வெளியில் போகும்போது இதுதான் மேக்ஸிமம் கொண்டு போகிறது. இப்போவே இவ்வளோ நீட்டாக இருக்குது. இனி இப்போது லாஸ்ட்டில் மொத்தமாக இதே மாதிரி பேக் ஃபுல்லாகவே இந்த பேஸ்ட்டால் தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டவலால் தண்ணி முக்கி ப்ளெயின் தண்ணியில் முக்கிட்டு நல்லா துடைச்சி எடுக்கிறப்போ இன்னுமே நீட்டாக சூப்பராக அழகாக இருக்கும். இன்னும் ரொம்ப நாளைக்கு நம்மளால் இது என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தோணுது. கோவிட் வந்த டைமில் என்னோடய அக்கா இது கிஃப்ட் பண்ண அந்த டைம் தான் கொடுத்தான்னு நினைக்கேன். அந்த டைம் தான் எனக்கு கொடுத்துருந்தா. நான் அதுலேருந்து அவங்க என்னைக்கு எனக்கு கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்தே இந்த பேக் தான் எங்கே போனாலுமே நான் கொண்டு போகிறது. மேக்ஸிமம் எப்போவுமே எனக்கு கையில் இது தான் இருக்கும். எனக்கு ரொம்ப லக்கின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதுனால தான் எனக்கு இந்த பேக்கை தூக்கி போட மனசு வரல. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுன்னா மறுபடியும் அது புதுசு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலான்னு வந்தாச்சு. பேக் எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் முதல்ல மாட்டிட்டு நம்ம உள்ளால் கையெல்லாம் வச்சு நல்லா பேகை நுமுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக ஓரங்களையெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம இது பண்ணோன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகிடும். இதே மாதிரி அதுக்கப்புறம் ஈரன் டவலால் நல்லா துடைச்சி எடுத்தால் போதும். நான் மைக்ரோ ஃபைபர் துணியினால தான் இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். திரும்ப நம்ம ரொம்ப உரைச்சி தேய்க்க தேவையில்லை. மேலோட்டமாக ப்ரஷ் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும். சூப்பராக இந்த பேக்கை க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நான் வந்து புதினா டீ தான் போட்டு குடித்தேன். புதினாயும் ஜிஞ்சரும் போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதைத்தான் நான் டீயாக எடுத்துக்கிட்டேன். சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக வேர்க்கடலை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை ஊற வச்சுருந்தேன், அதுதான் குக்கரில் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், ஊற வச்ச தண்ணி இதே மாதிரி கலரில் இருக்குது. நான் இதை வந்து இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். எப்போவுமே என்னோடய செடிகளுக்கு தான் நான் விடுவது. உரங்களெல்லாம் நான் வாங்கி விடுவது கிடையாது. எப்போவுமே வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய உரங்கள் தான் நான் என்னோடய செடிகளுக்கு விடுவது. அதிகமான உரங்கள் இது வரைக்குமே நான் வாங்கி போட்டது கிடையாது. இதே மாதிரி கிச்சன்லே உள்ள வேஸ்ட் தண்ணிகள், அரிசி கழுவின தண்ணி, இதே மாதிரி கடலையெல்லாம் ஊற போட்ட தண்ணி, இதெல்லாம் தான் நான் எடுத்து செடிகளுக்கு விடுவது. அதில் எனக்கு இது வரைக்கும் விளக்கு வைக்கிறதுக்கு தேவையான பூக்களெல்லாம் என்னோடய வீட்டு தோட்டத்திலே கிடச்சிருக்கு. இது மணத்தக்காளி கீரை தான். தக்காளியுமே இப்போ எனக்கு கொஞ்சம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு டீ போடுறதுக்காக அப்படியே செடிக்கு தண்ணி விட்டுட்டு அதை தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சேன். பிள்ளைங்களுக்கு டீ போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா விளக்கேற்றதுக்காக நான் வந்துட்டேன். வர வழியில் உதிரிப்பூ வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு காலையில் கோவிலுக்கு போனப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நீ சாமிக்கு பூக்கள் எல்லாம் பறித்து மாலையாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வாங்கலை. வீட்டில் கிடைக்கிற பூக்கள் தான் வச்சுட்டு இருந்தேன்.
சாமிக்கு. இன்றைக்கி சரி அப்போ வாங்கிக்கலாம், கோவிலுக்கு போனேன்ல அந்த டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு பூக்களுமே நான் தனித்தனியாக இதெல்லாம் அடர்த்து அன்னைக்கு தேவையான பூ மட்டும் சாமிக்கு எடுத்துகிட்டு பாக்கி எல்லாமே நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். கலர் கலராக பூக்கள் பார்க்கும்போது நமக்கும் செடிகளில் நிறைய பூத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் என்ன சொல்லுது, தரையில் மண்ணில் வச்சா தான் எல்லா செடியுமே அதிகமான பூக்கள் நமக்கு தரும். மாடி தோட்டத்தில் வச்சாச்சுன்னா நம்ம ரொம்பவே ஃபெர்டிலைசர் அதிகமாகவே கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபுல்லாகவே நம்ம ஃபுல் கேரிங்கோட எனி டைம் நம்ம அந்த செடி பக்கத்துலேயே இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். நம்ம அதை ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி அவ்வளோ கவனமாக பார்த்துக்கிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நிறைய பூக்கள் கிடைக்கும். நம்ம மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் கவனித்தோன்னா கொஞ்சமான பூக்கள் தான் கிடைக்கும். எனக்கு இந்த பூக்கட்டுறதுக்கெல்லாம் பெரிய அளவில் இது தெரியாது. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் நான் எப்போவுமே பண்ணிப்பேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கவும் செய்யும். பூக்கட்டு வேலைகள் எல்லாம் எனக்கு நல்லாவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, பூக்கட்டும் போதே நம்ம சாமி மந்திரங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே பண்ணும்போது மனசுக்கு இனி ஒரு திருப்தி, நம்ம கையாலே பூக்கட்டி சாமிக்கு போட்டோங்கிற திருப்தியும் எனக்கு இருக்கும். அன்றைக்கி தான் விளக்கெல்லாம் தேய்ச்சி சாயங்காலம் பூஜாரம் எல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கெல்லாம் தேய்ச்சி வீட்டில் உள்ள டெய்லி உள்ள பூக்களை எல்லாம் பறிச்சிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். அதே ஒரு திருப்தியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.